இந்த பகுதியில் ஒரு புதிய மார்க்கப்போல வண்டி பாடி கிடையாது, பாடி இந்த ஆடி 18 எடுத்த பாடி தான் அது. இப்போதைக்கு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரண்டேஜில் வந்து அதே மூஞ்சில் அதே ஃபேஸ் வந்து அப்படியே ஆக வச்சுருக்காங்க. எப்படின்னா வெட்டி எடுத்து எந்தெந்த ஏரியா எடுத்துருக்காங்க, எப்படின்னா பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. எக்ஸ்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சென்ட்ரு டோரை வந்து ஃப்ரண்ட் டோரை மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்ட்ரு டோருன்னா எங்கே இருக்குன்னா, சென்ட்ரு டோர் இந்த 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 ஸ்பேஸில் இருக்கும். இந்த கேப் இல்லையா, அந்த கேப்பில் இந்த சென்ட்ரு டோர் இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் டோர் எடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த வீல் ஆச்சு, இங்கே வந்து ஒரு பாக்ஸு, பேட்டரி பாக்ஸு, அப்படியே இந்த டோருக்கான ஸ்டெப்ஸு 1 2 3 ஸ்டெப் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஏரியானா வந்து இதே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்கும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த செக்ஷன் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் எந்த இஷ்யூவும் கிடையாது. இங்கே பாட்டு இப்போ போட்டு நம்ம பெருத்து போட்டுக்குவாங்க. இப்போ ஒன்று என்ன அடுத்து ஃபைனல் ஆகும்போது உங்களுக்கு எப்படி தான் நடந்துட்டு இருந்தது தெரியும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் உள்ளே வந்துட்டு கீழே ஒரு டெப்த் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு டெப்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெப்த் வந்து அப்படியே சுதல் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த தொந்தரவும் கிடையாது. கோச்சில் நம்ம பண்ணும்போது ஒரு ஈவனாக பண்ணிடுவோம். இது தொந்தரவு கிடையாது. அதே மாதிரி டீ பார்ட்டிஷன் நமக்கு என்ன தேவை, என்ன டிசைனு, நம்ம வந்து லைட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம். இந்த டீ மட்டும்தான் அதுக்கு மாதிரி டீ பார்ட்டிஷன் அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. செக்ஷன்லாம் மேலே போதான் செக்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா தான் கட் பண்ணி எடுத்தது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. டோர்னா நான் போடலை. டோரு மற்றபடி அதுக்கூடிய ஒர்க்கெல்லாம் இனிமேல் பண்ணுவாங்க. சீட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் மாறிடும். இந்த ஸ்பேஸ் எல்லாம் கூடிரும். மற்றபடி இங்கே பிரெத் வரும்போது இன்னும் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. செட் ஒர்க்கு அந்த ப்ராப்பர் வைக்கிறதுக்காக இங்கே பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. மற்றபடி கிளாஸ்னால் அதே கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே தான் ஸ்டெப்ஸ் உள்ள நம்ம ஏறணும். ஃபஸ்ட்டு உள்ள இன்டீரியர் வந்து உள்ள ஹார்ட் ராக்கு மேலே அப்ரஸருக்கு உள்ள எல்லாமே வந்து செக்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே செக்ஷன் பண்ணோம்னா நம்ம உள்ள அப்ரஸர் எல்லாம் டிசைன் பண்ணதுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கோச்சு உள்ள அந்த செக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒரு பிளெயினாக இருக்கும். இதுக்குள்ளே ஜாக்வார் டைப் போட்டனால உள்ள வந்து ஒரு டெப்த் இருக்கும். இங்கேருந்து ஒரு டெப்த்து போயிருக்கும். ஜாக்வார் போடும்போது அது கோச் ஃபீலிங் நம்ம நல்லா கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துட்டாங்க. உள்ள ஒரு பெயிண்ட் கோட் பண்ணி ப்ராப்பராக உள்ள இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக முடிஞ்சிச்சு இப்போதைக்கு. இது டிக்கி ஏரியா. டோர் நல்லா பெருசாக போட்டுருவாங்க. டிக்கி வந்து ஓரளவு இந்த வண்டிக்கு என்ன பெஸ்ட்டாக வருமோ அந்த அளவுக்கு இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மற்ற ஒர்க்கு எல்லாமே ஒன்று வேணா முடியும். இப்போதைக்கு இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை அப்ரஸ் ஒர்க்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டெங்கி ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அடுத்த பதிவில் இதை பற்றி நான் பேசும்போது அதுக்கு என்ன நடந்துருக்குன்னு நம்ம பேசுவோம். அப்படியே வாங்க எக்ஸ்டீரியர் வெளியே பார்ப்போம். வயரிங் கிட்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்சார் ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் நம்ம ரீஃபிட்டிங் பண்ணும்போது பக்காவாக வரும். அதெல்லாம் பக்காவாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. வயரிங்லாம் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸ் பண்ணல. வயரிங்லாம் அங்கங்கே அப்படியே இருக்குது. எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணுறது தான். வெளியே வியூ பார்த்தா தெரியுங்க. செக்ஷன்லாம் போட்டது உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். வியூ நல்லா தெரியும். வீலாச்சுமே இப்போதைக்கு உள்ள ஸ்டைலில் ஸ்டெப் வச்சு ஒரு சதுரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ்லாம் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பெயிண்ட் கோட் பண்ணுறதான் அடுத்து. பேக்கில் ஆஸ் அப்படியே வந்து ஒரிஜினல் அப்படியே இருக்குது. இதில் வீலாச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்வாரு, கேப்பு, ஒரு லைட்டே கொஞ்சம் ஸ்டைலாக இண்டிகேட்டர் கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டு தான் கொஞ்சம் மாடர்னாக இது பண்ணியிருக்காங்க. பம்பரு அந்த வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்படின்னா வந்து ஒர்க் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ பின்னாடி பார்த்தா நம்ம வந்து கம்பெனி பாடி சொல்ல முடியாது. அந்த கோச்சு ஃபீல்டே இருக்கும். அந்த கோச்சு ரைட்டு கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாக இருக்கும். நல்லாவே இருக்குங்க. ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. பேஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைட்னா வந்து இப்போ மாடர்னாக வந்து பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட ஓவரால் வந்து டிங்கிற ஒர்க்கு ஓவரால் முடிஞ்சிட்டே இருக்கு. டோர் மட்டும் தான் பெண்டிங். அதோட அதை ஃபைனலாக முடிச்சாவே அடுத்து பெயிண்டிங் ஒர்க்கு, சீட் ஒர்க்கு எல்லாமே அடுத்தடுத்து போயிடுவாங்க. ஃப்ரண்ட்ல எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களோ அதான் பேக்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த கிளாஸ் ஃப்ரேம் இதோட வந்து ஒரிஜினல் அப்படியே இருக்கும். இது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் ஃப்ரேம் வந்து பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். இந்த சீட்ஸ் போட்டோ தெரியும். இது பண்ணும்போது வந்து லென்த் ஸ்பேஸ் வந்து நம்ம நல்லாவே கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். லாங் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோச் ஃபீலிங் நமக்கு இருக்கும். மற்றபடி ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு பண்ண வண்டி எல்லாமே வந்து ரைட்டிங் ஒர்க்கு, ஸ்டிக்கர் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியுமே இனிமேல் எப்படியே பண்ண போகிறாங்க, டிசைன் பண்ண போகிறாங்களா இல்லை வேறு என்ன பெயிண்டிங் ஒர்க்கில் அதை மாற்றி பண்ண போகிறாங்கன்றது போகும்போது தெரியும். அது ஃபைனலாக நான் சொல்கிறேன். நான் டிரைவர் ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சீட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டு கிரில்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து சக்கஸ் டைப்பில் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கோச் ஸ்டைலில். ஓகேங்க, நம்ம ஃபைனலாக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்குங்களோ நம்ம தொடர்ந்து அவங்கள்ட்ட பதிவு பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல பதிலாக பேசுவோம். வணக்கம்.